கவர்னரே வந்து என்னோட மைக் ஆஃப் பண்ணியிருந்தாங்க, அவன் பக்கம் மைக்கை நான் பேசுற மைக்கை ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அவர் பேசுனால மைக்கு ஆன் பண்ணணும். அவர் தான் பேசவே மாட்டேங்கிறாரு, வெளியில் வந்து பேசுகிறாரு. எங்கே பேசணுமோ அங்கே பேச மாட்டேங்கிறாரு. அதனால் மைக்கை ஆன் பண்ணதா ஆஃப் பண்ணதான்னு அவருக்கு தெரியாது, அதை மறுத்திருக்க. அதனால் அவர்கிட்ட ஆன் பண்ணி என்ன பேச மாட்டேன்னு சொல்கிறவருக்கு மைக்கு ஆனாக இருந்தான்னா ஆஃபாக இருந்தான்னா ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் இல்லை. அவர் முதல்ல ஆனாக இருக்காரான்னு பார்க்கணும். அவர் தன்னை ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் வர்றாரு உள்ளே. அதனால் முதல்ல அவர் தன்னை ஆன் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் அதை சொல்லட்டும். அதுதான் மிக முக்கியம். ஆளுநர் உரை இல்லாத சட்டமன்றம்ன்றது சாத்தியமா? முதலமைச்சர் சொல்றாரு அரசமைப்பு அது ஏன்னா தாராளமாக சாத்தியம். அது மனித திட்டம், சட்டங்கள் மனிதர்களுக்காக தான். சண்டித்தனம் பண்ணக்கூடியவர்களுக்கு சட்டம் பாரம்பரியம், அவ்வளோதான். தவிர சட்டசபை சண்டித்தன சபையாக ஆகக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். சட்டசபை சண்டித்தன சபையாக ஆக்கக்கூடாது. அதற்குரிய மரபுகள் ஒருபோது நீடிக்கக்கூடாது. எனவே முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு இருக்கிறத அது மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கக்கூடியது. ஜனநாயக உணர்வுபடுத்த அத்தனை பேரும். அது மட்டுமல்ல, ஆளுநர் இந்திய அரசியல் சட்டத்தில் அவர் எடுத்த பதவி பிரமாணம் ஆர்டிக்கிள் 159 159வது பிரிவுப்படி தவறான நடத்தை. அந்த 159 என்பது இருக்கிறத மக்கள் நலனுக்காகவும் இந்திய அரசியல் சட்டத்துக்காகவும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடமையை செய்வேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த கடமையிலிருந்து அவர் தவறி இருக்கிறார். எனவே அவருக்கு தார்மீக முறைப்படி அறவழிப்படி பதவியில் இருக்கிற டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஃபிலாசபி இஸ் கம்ப்ளீட்லி அப்ரகேட்டட். அதாவது அவர் அதுக்கு முன்னாலெல்லாம் என்னென்ன பேசினார், யார் யாரை மாற்றணும், யார் யாருடைய தலைமை போகணும்லாம் சொன்னார். எல்லாமே அந்த திரிசூலத்தினுடைய மகிமை. திரிசூலத்தின் மகிமை அவ்வளோதான். தவிர யார் யார் மேலெல்லாம் வழக்கு இருக்கோ, யார் யாரெல்லாம் வெளியில் வரணும்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்களெல்லாம் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவே தான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம். எனவே தான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, ஒரே பாடு, அவர் பட்ட பாடு இருக்கிறது. அதுதான், வேற ஒன்று கிடையாது. 23ஆம் தேதி மோடி வர்றதுனால இப்ப இருக்கிற அரசு மிகப்பெரிய இதாயிரும். ஒரு அரசியல் மாற்றத்தையே மோடி கொண்டு வந்துருவாரு 23ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறம். ஆமாம், ஏற்கனவே பல முறை கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டில். ஆகவே தான் மோடி வர்றதுனால என்ன லாபம்னா, ஒரு பெரிய ரோட் ஷோ நடத்துவார், நிறைய பூக்களை கொட்டுவாங்க. நம்ம பூக்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். ஆகவே பூத்தொழில் நன்றாக சிறப்பாக இருக்கும். மதுரை மல்லிகை விலை ரொம்ப அதிகமாகிடும். நன்றி, வணக்கம்.